தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா. ஆச்சரியங்களும் அமானுஷ்யங்களும் நிறைந்த அத்திரிமலை பயணம் பகுதி 2. சென்ற பதிவில் சேலம் எடப்பாடி திருமூலர் மூலிகை அபிஷேக அறக்கட்டளை அடியார்களுடன் இணைந்து அவர்கள் ஏற்பாடு செய்திருந்த பேருந்து மூலமாக சேலத்திலிருந்து புறப்பட்டு தென்காசி மாவட்டம் குற்றாலத்திற்கு அருகில் அமைந்திருக்கும் ஆழ்வார்குறிச்சி அத்திரிமலைக்கு வந்து அடைந்தோம். அத்திரிமலை பயணத்தில் நமக்கு ஏற்பட்ட அனுபவங்கள், அத்திரிமலை உருவான வரலாறு, அந்த மலையில் திருக்கோவில் உருவான வரலாறு, அந்த ஆலயத்தின் சிறப்புகள் ஆகிய அனைத்தையும் இரத்தின சுருக்கமாக தெரிந்து கொண்டோம். இந்த பதிவில் திருமூலர் அறக்கட்டளை சார்பாக செய்யப்படும் 108 தெய்வீக மூலிகைகளை கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்ட காணொளியை தெள்ளத் தெளிவாக பதிவு செய்து உங்களுக்கு வழங்கவிருக்கிறோம். மேலும் இந்த 108 மூலிகைகளை கொண்டு அபிஷேகம் செய்யப்படுவதால் அத்தலத்து இறைவனுக்கு ஏற்படும் நன்மைகள், அதை கண்டு களிக்கும் பக்தர்களுக்கு ஏற்படும் பலன்கள் எல்லாவற்றையும் தெளிவாக பார்க்கலாம். இந்த காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். அத்திரிமலையில் அருள் புரியும் இறைவன் பேரருள்மிகு அத்திரி பரமேஸ்வரர் என்ற பெயருடன் சுயம்பு மூர்த்தியாக 8 பட்டைகளுடன் கிழக்கு நோக்கி திருக்காட்சி தருகிறார். இந்த தலம் 2500 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த சர்வ தோஷங்களை நீக்கும் புண்ணிய திருத்தலமாகும். இத்தலத்து இறைவனை அத்திரி மகரிஷி, அனுசுயா தேவி, பிருகு முனிவர், அகத்தியர், பதஞ்சலி முனிவர் என்று பல தெய்வீக மனிதர்கள் வந்து வழிபட்டு பேறு பெற்ற தலம் இது. 18 சித்தர்களும் பல்வேறு காலகட்டங்களில் இந்த அத்திரி மகரிஷியின் ஆசி பெற்று இந்த மலையிலேயே சில காலம் தங்கி சென்ற தலமாகவும் திகழ்கிறது. மேலும் இராமாயணம், மகாபாரதம் ஆகியவற்றுடன் தொடர்புடைய தலம் இது. இப்படி பல்வேறு சிறப்புகளை தன்னகத்தே கொண்ட தலமாக மேற்கு தொடர்ச்சி மலையில் சிறப்புற்று புகழ்பெற்று இருக்கிறது இந்த அத்திரி மலை. சித்தர்கள் போற்றும் இத்தலம் மேற்கு தொடர்ச்சி மலையில்தான் அமைந்திருக்கிறது. உலகம் தோன்றிய காலத்திலேயே அவதரித்த ரிஷிகளில் ஒருவர்தான் அத்திரி மகரிஷி. இவர் ராகுவின் பிடியில் இருந்த சூரியனுக்கு தமது தவ வலிமையால் மீண்டும் ஒளி கொடுக்க செய்தவராவார். இந்த மலையில்தான் அத்திரி மகரிஷி, அவர் மனைவி அனுசுயா தேவி ஆகிய இருவரும் தவம் செய்தபடி வாழ்ந்து வந்தனர். தவத்தில் ஈடு இணையற்றவர் அத்திரி மகரிஷி என்றால், அவரின் மனைவி அனுசுயா தேவியோ தவத்திலும் பதிவிரதையிலும் ஒப்பில்லாதவராவார். இந்த அத்திரிமலையில் அருள் புரியும் ஈசனை வழிபட்டால் அத்திரி மகரிஷி, அனுசுயா தேவி, அகத்தியர், பதஞ்சலி முனிவர், பிருகு முனிவர், 18 சித்தர்கள் போன்ற தவசீலர்களின் திருவருளை பெறுவதுடன் சிவபெருமானின் அருளையும் பரிபூரணமாக பெறலாம் என்பது இந்த ஆலயத்தின் ஸ்தல வரலாற்றில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இத்தகைய சிறப்பு பெற்ற இந்த ஆலயத்தில் 30/4/2026 அன்று மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து 48 நாட்கள் மண்டல பூஜை தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இந்த சமயத்தில்தான் ஆலயத்தின் நிர்வாகிகள் சேலம் எடப்பாடி திருமூலர் மூலிகை அபிஷேக அறக்கட்டளை அடியார்களை தொடர்பு கொண்டு நேரில் அவர்கள் இங்கு வந்து 108 மூலிகைகளை கொண்டு வந்து இறைவனுக்கும் உபசன்னதிகளுக்கும் மூலிகை அபிஷேகம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை விடுத்தனர். அதன்படியே திருமூலர் மூலிகை அபிஷேக அறக்கட்டளை நிறுவனர் ஐயா திரு வெங்கடேசன் அவர்களுடன் அவர்களுடைய அடியார்கள் அனைவரும் இணைந்து கடந்த 24/5/2026 வைகாசி மாதம் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி அளவில் 108 மூலிகைகளுடன் இங்கு வந்து சேர்ந்தார்கள். அந்த 108 மூலிகைகளை கொண்டு இறைவனுக்கும் இறைவிக்கும் உபசன்னதிகளில் இருக்கும் தெய்வங்களுக்கும் மூலிகை அபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. அது சமயம் இங்கு வந்திருந்த பக்தர்கள் அனைவரும் இந்த மூலிகை அபிஷேகத்தில் கலந்து கொண்டு இறைவனின் அருளை பெற்று திரும்பினார்கள். இவ்வாறு இறைவனுக்கும் இறைவிக்கும் மூலிகை அபிஷேகம் செய்யப்பட்ட பிறகு அந்த மூலிகையை ஒரு பாத்திரத்தில் பிடித்து அதை சிறு சிறு பாட்டில்களில் அடைத்து இங்கு வந்திருந்த பக்தர்கள் அனைவருக்கும் அருட்பிரசாதமாக வழங்கப்பட்டது. அதெல்லாம் சரி, எதற்காக 108 மூலிகைகளை கொண்டு இறைவனுக்கு அபிஷேகம் செய்கிறார்கள் என்ற தகவலை நாம் தெரிந்து கொள்ள வேண்டாமா? ஆதிசக்தியின் அனுஷ்டத்தினாலும் சிவபெருமானின் அருளாலும் 4000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பிரபஞ்சத்தின் நலனுக்காக சித்தர்களும் முனிவர்களும் சேர்ந்து இறைவனுக்கு மூலிகை அபிஷேகங்களை செய்து மகிழ்ந்தார்கள். காரணம், மூலிகை என்பவை தேவதைகளின் தெய்வத்தன்மை வாய்ந்தவையாகும்.
108 மூலிகைகளில்தான் 108 தேவதைகள் வாசம் செய்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. 4000 ஆண்டுகளுக்கு பிறகு திருமூலர் சித்தரின் வழிகாட்டுதலின்படி கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் 108 தெய்வீக இயற்கை மூலிகைகளை கொண்டு வந்து மாதந்தோறும் பௌர்ணமி மற்றும் அமாவாசை தினத்தன்று தேவார பாடல் பெற்ற சிவாலயங்கள் மற்றும் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களுக்கு நேரில் சென்று இறைவனுக்கு மூலிகை அபிஷேகங்களை செய்து வருகிறார்கள் சேலம் எடப்பாடி திருமூலர் மூலிகை அபிஷேக அறக்கட்டளை அடியார்கள். இந்த மூலிகை அபிஷேகத்தின் சிறப்புத்தன்மை என்னவென்றால் 108 மூலிகைகளும் 108 தேவதைகள் ஆவார்கள். சித்தர்களாலும் முனிவர்களாலும் இறைவனுக்கு மூலிகை அபிஷேகம் மட்டுமே செய்து நாம் வாழும் பிரபஞ்சத்தை இறைவனின் துணை கொண்டு ஆற்றல் மிக்கதாக உருவாக்கினார்கள். 108 தெய்வீக மூலிகை அபிஷேகத்தினை இறைவனுக்கு செய்யும் பொழுது நேரில் அதை காணும் பக்தர்களுக்கு பூர்வ ஜென்ம பாவங்கள் எல்லாம் நீங்கிவிடுகிறது. இப்பிறவியில் அறிந்தோ அறியாமலோ செய்த பாவங்கள் எல்லாம் நீங்கிவிடுகிறது. தீய சக்தியின் தாக்கங்கள் எல்லாம் நீங்கிவிடுகிறது. அதனால் ஐஸ்வர்யங்களுடன் வாழலாம். மேலும் சிவபெருமானின் அருளும் நந்தி தேவரின் ஆசியும் திருமூலர் சித்தரின் கருணையும் பெற்று வாழ்வில் பல முன்னேற்றங்களை அடையலாம் என்பது முனிவர்களின் சித்தர்களின் நல்வாக்கு ஆகும். இந்த அத்திரிமலைக்கு பயணம் மேற்கொண்டு சிவபெருமானை அருளை பெற விரும்பும் பக்தர்களுக்காக சில நிமிடங்கள். அத்திரிமலை திருநெல்வேலியிலிருந்து 42 கிலோமீட்டர் தொலைவிலும், தென்காசி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சியிலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவிலும், மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கும் குற்றாலம் மலைகளுக்கும் நடுவில் அமைந்திருக்கிறது அத்திரிமலை. இயற்கை எழில் சூழ்ந்த காடுகள் மற்றும் அரிய வகை மூலிகைகள் நிறைந்த மலைப்பகுதியாக திகழ்கிறது இந்த அத்திரிமலை. அத்திரிமலையில் அமைந்திருக்கும் திருக்கோவிலானது களக்காடு முண்டந்துறை புலிகள் சரணாலய பகுதிக்கு உட்பட்ட வனத்துறையின் கட்டுப்பாட்டில் அமைந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று. கடனா நதி அணைக்கட்டில் இருந்து மலைகளின் அடிவாரத்தில் மலையேறத் தொடங்கி காட்டு பகுதியின் வழியாக சுமார் 2-2.5 மணி நேர நடைப்பயணம் மேற்கொண்டால்தான் இந்த கோவிலை சென்றடைய முடியும். இந்த மலையேற்றம் செய்யும் பாதையில் ஒரு சில இடங்களில் செங்குத்தாக இருக்கும். இது தவிர மீதமுள்ள பாதை நேராக நடப்பதற்கு எளிதாகவே இருக்கும். மலையேற்றத்தின் பாதியிலேயே நீங்கள் கடனா நதியை காண முடியும். தெளிந்த நீரோடையாக ஓடும் இந்த நதிக்குள் துள்ளி விளையாடும் மீன்களையும் ஆற்றுக்குள் கிடைக்கும் கூழாங்கற்களையும் தெளிவாக பார்க்க முடியும். இந்த ஆற்றிலே ஒரு குளியல் போட்டுவிட்டு மீதி மலையேற்றத்தை துவங்கலாம். குறிப்பாக தினசரி காலை 9 மணி முதல் மதியம் 1 மணி வரை மட்டுமே சோதனை சாவடியில் பக்தர்களை அனுமதி செய்கிறார்கள். 1 மணிக்கு புறப்படும் பக்தர்கள் 4 மணிக்குள்ளாக திரும்பி சோதனை சாவடிக்கு வந்துவிட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இந்த மலைப்பகுதியானது வனத்துறையின் கட்டுப்பாட்டில் இருப்பதால் பிளாஸ்டிக் பொருட்கள், வெடிபொருட்கள், எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்கள், மது பாட்டில்கள் ஆகியவற்றை எடுத்துச் செல்ல அனுமதி கிடையாது. மலையேறும் பொழுது ஆழ்ந்த தாவரங்கள், கரடுமுரடான பாதைகள், முட்கள் மற்றும் கற்கள் நிறைந்த வழியாக நடைபாதை மேற்கொள்ள வேண்டியிருப்பதால் அதற்கு தகுந்த உடைகளையும் பாதனைகளையும் அணிந்து செல்ல வேண்டும். மலையேற்றின் பொழுது ஏற்படும் ஆரோக்கிய குறைபாட்டை சரி செய்து கொள்ள ஒரு அடிப்படை முதலுதவி பெட்டி மற்றும் அடிப்படை மருந்துகள் எல்லாம் நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டும். திருநெல்வேலியிலிருந்து நேரடியாகவோ அல்லது தென்காசியிலிருந்தோ வருபவர்கள் முதலில் ஆழ்வார்குறிச்சியை வந்து அடைய வேண்டும். ஆழ்வார்குறிச்சியிலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவிற்கு ஆட்டோ ஏற்பாடு செய்து கொண்டு கடனா நதி அணைக்கட்டிற்கு வந்து அடையலாம். அங்குதான் அமைந்திருக்கிறது வனத்துறையினரின் சோதனை சாவடி. அங்கிருந்து வனத்துறை அதிகாரிகளின் அனுமதி பெற்று அணையின் வழியாக சுமார் 3 மணி நேர நடைப்பயணத்தில் அத்திரிமலையை அடையலாம் என்பதை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.